ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம நாவலோட 4வது பாகத்தை பார்க்கலாம். ஒரு நாள் இரவு திருடன் ஒருவன் எங்கள் தாத்தாவின் பங்களாவுக்குள் புகுந்து திருடி கொண்டு போய்விட்டான். போகிற போக்கில் முருகன் கோவில் உண்டியலும் அவன் விட்டு வைக்கவில்லை. மறுநாளே என் தாத்தா போலீஸில் புகார் செய்தார். ஒரு ஆச்சரியம் போல அவன் 2 தினங்களில் பிடிபட அவ்வளவு திருட்டு பொருட்களும் போலீஸாரிடம் சிக்கின. என் தாத்தா ராவ் பகதூர் பட்டம் பெற்றவர், வெள்ளைக்காரனின் சிநேகிதர். போலீஸ்காரர்கள் அவ்வளவு திருட்டு சாமான்களையும் வீட்டிற்கே கொண்டு வந்து ஒப்படைத்து விட்டு சென்றனர். அதில் அந்த மோதிரமும் இருந்தது. தாத்தா, இது எப்படி வந்தது அப்படின்று கேட்க, திருடனிடம் இருந்தது என்று கூறிய போலீஸ், இதை பிரிட்டிஷ் ராணி உங்களுக்கு பரிசாக உங்கள் விரலில் போட்டுவிட்டதை நாங்கள் நன்கு அறிவோம் என்றார். அவர்களுக்கு தாத்தா உண்டியலில் போட்டது தெரியாது. சோம்நாத். விஸ்வநாதன் முகத்தை தூக்கி வைத்து கொண்டிருந்தார். அவருக்கு மேல் திலகம். உள்ளே நுழைந்த சார்லத்தாவின் முகத்தில் மட்டும் ஒரு சந்தோஷ பரவசம். அப்பா அம்மாவின் முகவாட்டத்தை பார்த்தவள் உடனேயே புரிந்து கொண்டாள். அப்பா விவேக்கிடம் பேசியிருப்பார். அவன் நடந்ததை சொல்லியிருப்பான். இப்போதைக்கு கல்யாணம் இல்லை என்பது தெரிந்திருக்கும். அதுதான் விஸ்வநாதனை வேதனையாக்கிவிட்டது. எப்பேற்பட்ட சோகத்திற்கும் சில நாட்கள் தான் ஆயுள் என்பது சார்லத்தாவுக்கு தெரியும். எனவே அதை பற்றி கவலையே இன்றி தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தாள். அவளது அந்த அலட்சியமான போக்கு விஸ்வநாதனை மேலும் கிள்ளியது. பாத்தியா திலகம், இங்கே நான் கவலைப்படுறதை பார்த்தும் உன் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் கூட இறக்கமில்லாததை உடைந்த குரலில் கச்சேரியை ஆரம்பித்தார். சாருலதா அதை கேட்டு சிரித்தாள். சிரிக்காத சாரு, இங்கே என் மனசு எவ்வளோ வருத்தப்படுத்து தெரியுமா? எதுக்குப்பா இப்போ வருத்தப்படுறீங்க? என்ன அவசியம்? வருத்தப்படாமல் நீ பாட்டுக்கு போய் விவேகை பார்த்து இப்போ கல்யாணம் வேண்டாம்ட்ட. அவனும் உன்கிட்ட சரின்னுட்டான். ஆனால் உன் அத்தை அதெல்லாம் முடியாது, அது காலங்காலத்தில் நடக்கணும். இவ வேலைக்கு போகலன்னு யார் அழுதான்னு ஒரே ரகலை தெரியுமா? விஸ்வநாதன் பேசியதிலிருந்து பிரச்சனை அத்தையிடம் என்பது அவளுக்கு புரிந்துவிட்டது. அதே சமயம் கோபமும் வந்தது. அப்பா, கல்யாணம் பண்ணிக்க போகிறது நானும் விவேக்கும். நாங்கள் 2 பேருமே சரின்னு ஒத்துக்கிட்டோம். இதில் அத்தைக்கு எதுக்கு மூக்கம் நுழைக்கிறாங்க என்றாள். என்னம்மா கேள்வி இது? தன் மகன் விஷயத்தை அவங்க தீர்மானம் செய்கிறதுல என்ன தப்பு? அப்படின்னா வேறு இடம் பார்த்து அவங்க விருப்பப்படி பண்ண சொல்லுங்கள். என்னால் முடியாது. நான் இன்றைக்கி இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டேன். 25,000 சம்பளம். எனி டைம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரலாம். வந்தால் என் உலகமே வேறு. இந்த தமிழ்நாட்டோட முதல் 10 தொழிலதிபர்களில் ஒருத்தருக்கு நான் பர்சனல் செக்ரட்டரி. அவர் மூலமாக நான் சந்திக்க போகிற நபர்களும் விஐபிகள் தான். அவர் வெளிநாடு போனால் நானும் போகணும். சுருக்கமாக சொல்லணுன்னா, அவர் அசைஞ்சா நான் அசையணும், அவர் சிரித்தா நான் சிரிக்கணும். மொத்தத்தில் பரபரப்பான சவாலான வாழ்க்கைக்கு நான் தயாராகிட்டேன். என்னை கல்யாணம்ங்கிற கூண்டில் தள்ளி பிள்ளை குட்டின்னு பெற்றுக்கிட்டு சராசரி மனுஷாக்காதீங்க. வேணும்னா இப்போவே நான் அத்தைக்கு ஃபோன் பண்ணி, ஐம் சாரி அத்தை, உங்கள் மகனுக்கு நல்ல பெரிய இடமா வேறு இடம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லிடவா? கேள்வியோடு வேகமாக தொலைபேசியை நோக்கி சென்றாள் சார்லதா. விஸ்வநாதன் பாய்ந்து சென்று கையை பிடித்து தடுத்தார். வேண்டா தாயே, நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு, நான் அத்தைக்கிட்ட பேசிக்கிறேன் என்று அந்த நேரத்துக்கு அவரை தடுத்து சமாளித்து முடித்தார். பின் ஹேங்கரில் தொங்கியபடி இருந்த சட்டையை எடுத்து மாட்டிக்கொண்டு சகோதரி ராஜத்தை சந்திக்க நேராகவே கிளம்பிவிட்டார். வாசலில் நின்று கொண்டிருந்த அவரது ஸ்கூட்டர். பல நாட்களாக அவர் அதை எடுக்காததால் தூசு படிந்து கிடந்தது. அதை தன் தோள் துண்டால் அடித்து சுத்தம் செய்தவர் பல நிமிடம் செலவு செய்து உதய என்று உதைத்தவுடன் வண்டி ஸ்டார்ட் ஆனது. எங்க இதுக்காக உடனே போகணுமா? அப்புறம் போகலாமே என்று திலகம் கூட சொல்லி பார்த்தாள். அவர் கேட்பதாக இல்லை. ஸ்கூட்டர் கிளம்பியது. திலகம் மகளிடம் நெருங்கினாள். சாரு, நிஜமாலுமே உனக்கு வேலை கிடைச்சிருச்சா? ஏமா அதில் உனக்கு சந்தேகம்? இல்லை, 25,000 சம்பளம்னு சொன்னியே, அவ்வளோவா தருவாங்க? அம்மா, நீ அப்பாவோட வாத்தியார் வேலையை வந்த சம்பளத்தில் மனசில் வச்சுட்டு கேட்குற. உண்மையில் இது ரொம்ப கம்மி சம்பளம். நீ பாரு, போக போக நான் எங்கே போகிறேன்னு பயமாக இருக்குமா? வயசு பொண்ணு நீ, உனக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. என்னால் மற்றவங்களுக்கு எதுவும் ஆகாமல் இருந்தால் சரி. அப்புறம் இந்த காதல் கத்திரிக்காய் சமாச்சாரம்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது. பச்சையாக சொல்லப்போனால் எனக்கு அந்த குண்டு அத்தையும் பிடிக்கல, அவங்க மகனையும் பிடிக்கல. ஆனால் விவேக் தான் நினச்ச மாதிரி இப்போ இல்லை. அவன்கிட்ட நல்ல மெச்சூரிட்டி இருந்தாலும் அவன் என் மனசுக்குள்ளே வரத்துக்கு நாளாகும். ஒரு பக்கம் இந்த கல்யாணம் நடந்தால் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நானே, இன்னொரு பக்கம் உங்கள் அத்தை அவங்க பணத்திமிரை நினச்சி பயப்படத்தான் செய்கிறேன்.
எது எப்படி நடந்தாலும் நீ நல்லா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும். திலகம் சொல்லி முடிக்கும்போது கண் கலங்கி விட்டாள். கவலைப்படாதம்மா, நான் உன் பொண்ணு, ஒரு தப்பும் பண்ண மாட்டேன். அது மட்டும் இல்லை, அந்த பணக்காரர் திமிரு பிடிச்ச அத்தைக்கு சம்பாதிச்சு பணத்தாலே பதில் சொல்லுவேன். மனுஷன் நினச்சா முடியாதது இல்லைன்னு தெரியுமா? சாருலதா தன்னம்பிக்கையுடன் பேசியதை ரசித்து கேட்ட திலகம் அவளது கைகளை எடுத்து பிடித்து கொண்டாள். உன் பேச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தருது. இந்த குடும்பத்தில் பல தலைமுறையாகவே எல்லாம் விதிப்படி தான் நடந்துட்டு வருது. இந்த குடும்பத்தில் பெண்கள் மட்டும் எப்படியோ நல்ல விதமாக வாழ்க்கைப்பட்டு போய் நல்லா வந்துடுறாங்க. ஆனால் ஆண்கள் கொஞ்சம் கூட முன்னேற முடியல. உதாரணமாக உன் அத்தையை சொல்லலாம். அவங்கள அவங்க புருஷன் காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரு. அவர் பெரிய பணக்காரரு. அதனால் அவங்க அத்தை இன்றைக்கி பணத்திமுறையோடு நடந்துக்கிறாங்க. ஆனால் உன் அப்பாவை பாரு, இந்த மாதம் மளிகை பாக்கியை கூட முழுசாக கொடுக்க முடியல. கேட்டால் உன் அப்பா எல்லாம் அந்த மோதிரத்தால் அதை தூக்கி எறியணும்னு சொல்லுவார். இன்றைக்கி கூட அந்த மோதிரத்தை தான் சொன்னார். ஒரு மோதிரம் போய் இப்படி எல்லாம் பண்ணுமா என்ன? இதெல்லாம் எவ்வளோ முட்டாள்தனமான நம்பிக்கை. இவங்களுக்கெல்லாம் யார் சொல்கிறது? திலகம் தன் பேச்சில் பல சங்கதிகளை தொட்டவள் கடைசியாக மோதிரத்திடம்தான் வந்து நின்றாள். இதற்கு முன்பும் அந்த மோதிரம் பற்றி அவள் பேசி சார்லதா கேட்டிருக்கிறாள். ஆனால் அப்போதெல்லாம் வராத ஒரு ஈர்ப்பு இப்போது சாருக்கு அதன் மேல் வந்தது. அம்மா, இப்போ அந்த மோதிரம் எங்கே இருக்குது? ஏம்மா, நீ எதுக்கு இப்போ அதை பற்றி கேட்குற? நீ தானம்மா இப்போ என்கிட்ட அதை பற்றி பேசின. நான் இப்போவா பேசினேன்? எப்போவும் தான் பேசிகிட்ருக்கேன். சரி, இப்போ அது எங்கே? உள்ள பரன் மேலே ஒரு கூடைக்குள்ளே இருக்குது. அது தங்க மோதிரம் தானே? ஆமாம், ஒரு சவரம் எடை, பட்டாணி சைஸில் நடுவில் ஒரு கல். நான் ஒரு தடவை அதை பார்த்துருக்கேன். அது என்னை பார்க்க முடியாத ஒன்றா? அதை அதிசயத்தை பார்த்த மாதிரி சொல்கிற. என்னம்மா அப்படி சொல்லிட்ட? அதை ஈர சாணிக்குள்ளே புதைச்சி அந்த சாணி உருண்டியை காய வச்சு அதையும் ஒரு பித்தளை சம்படத்துக்குள்ளே போட்டு மூடி அந்த சம்படத்தை பரன் மேலே போட்டு வச்சுருக்கேன். ஒரு தங்க மோதிரத்துக்கு இந்த கதியா? அதை பெட்டியிலே வச்சுருக்காம இது என்ன கூத்து? அது சரி, உன் தாத்தா பாட்டி காலத்துலேருந்தே இதான் நிலை. அதான் ஏன்? அதை உன் கொள்ளு எள்ளு தாத்தாவுக்கு பிரிட்டிஷ் ராணிக்கு பரிசாக கொடுத்தாங்களாம். அதாவது அவர் லால் பகதூராக ஆனப்போ ராணியை கையில் போட்டு விட்டுருக்காங்க. அடையப்பா, இது இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கா? ரொம்ப புராணமானது. நினைவு சின்னம்னு சொல்லி பொருட்காட்சியில் வச்சா அதை பார்க்கவே ஒரு கூட்டம் வருமே. அடிப்போடி, ஒரு வருஷத்தில் இருந்து தான் ராஜா மாதிரி இருந்த இந்த குடும்பம் இழைச்சி துரும்பா போனதா எல்லாரும் நினைக்கிறாங்க. நீ போய் நினைவு சின்னம் இதுன்னு சொல்கிற. இதெல்லாம் படுமுட்டாள்தனமான எண்ணம். நாம் ஒரு விஷயம் பேசும்போது சாப்பிட்ட பூச்சி செரிக்காமல் பள்ளி சுற்றினா உடனே அது நம்மளுக்கு சம்மந்தம்னு சொல்லி எடுத்துக்கிறதுல இருந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் புரிந்துட்டுருக்கு. இதையெல்லாம் தான் நம்ப தயாராக இல்லை. நானும் உன்ன மாதிரி தான் யோசிக்கிறேன். அது ஒரு கல். அந்த மோதிரத்தை விற்றா இன்றைக்கெல்லாம் பல ஆயிரம் கிடைக்கும். அதெல்லாம் செய்யாமல் அதை அப்படியே சாணிக்குள்ளே வச்சு போட்டு வைப்பாங்க. சரிம்மா, இந்த பேச்சை இதோடு விடு. அந்த மோதிரம் இப்போ எங்கே இருக்குன்னு சொன்ன? பரன் மேலே. திலகம் சொல்ல சாருலதா அடுத்து பரன் நோக்கி நடந்தாள். ஒரு ஏணியை எடுத்து சரித்து வைத்து விறுவிறுவென்று அதன் மேல் ஏறியவள் அந்த சம்படத்தை தேடி எடுத்தாள். பரன் மேல் பழைய குப்பைகள் கூலங்கள் நடுவே பச்சை பூத்து அழுக்கேறி கிடந்தது சம்படம். கையில் தொட்டு தூக்கிய போது சாணி உருண்டை ஒன்று கல்லு போல் ஆடியது. அப்படியே எடுத்துக்கொண்டு கீழே இறங்கினாள். திலகம் இமை கொட்டாமல் பார்த்தபடி இருந்தாள். சே, என்னம்மா நீங்கள் இப்படியா போட்டு வைப்பீங்க? இன்றைக்கெல்லாம் இந்த மாதிரி சம்பளம் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? கேள்வியோடு அதை திறக்க முயன்றாள். அது அவ்வளவு சுலபமாக இல்லை. பல்லை கடித்தபடி ஒருவாறு திறந்தாள். நகம் போய்விட்டது. படுக்கென்று சப்தத்துடன் சம்பள மூடி திறந்து கொள்ள உள்ளிருந்து சாணி உருண்டை தெரித்து கீழே விழுந்த வேகத்தில் சாணி உருண்டை நடுவில் வைக்கப்பட்டிருந்த அந்த மோதிரம் வீட்டு தாழ்வாரத்தில் உருண்டு போய் ஒரு இடத்தில் நின்றது. சாருலதா ஓடி சென்று கையில் எடுத்தாள். சாணிக்கு நடுவில் இருந்த மோதிரம் சாணி திப்பிகளால் மூடப்பட்டிருந்தன. தன் புடவை தலைப்பால் பளபளவென்று துடைத்தாள். அலாவுதீன் தன் மாய விளக்கை இப்படித்தான் துடைத்தான். அதிலிருந்து பூதம் வந்தது. ஆனால் இதிலிருந்து அப்படி எதுவும் வரவில்லை. சாருலதாவிடம் மட்டும் சற்று கோபம் வந்தது. ஒரு ராணி கொடுத்த ப்ரெசன்டேஷனை இப்படியா முட்டாள்தனமாக வச்சுருப்பீங்க? அப்பாவோட அப்பா தாத்தாக்கெல்லாம் அறிவே இல்லை என்று தலையில் அடித்து கொண்டாள். திலகம் மொச்சை கொட்டை போல விழித்தபடி அதையே பார்த்து கொண்டிருந்தாள். என்னம்மா, இது என்ன பேயா பிசாசா? இங்கே கிட்ட வந்து வாங்கிப்பார். உன் விரலுக்கு சரியாக இருக்கான்னு பாரு. சாரு மோதிரத்தை நீட்ட அது அவள் துடைத்த துடைப்பில் பலபலவென்று மின்னியது.
திலகம் கைகளுக்கு நடுவில் வாங்கி கொண்டாள். அந்த நொடி சற்று முன்பு சாரு கேலி செய்தது போலவே மோட்டு வலையில் பள்ளி டொப் டொப் என்றது. திலகம் பயத்துடன் அந்தாந்து பார்த்தாள். என்னம்மா, பள்ளி கத்தவும் பயமாக இருக்கா? ஆமாம் சாரு, என்னதான் இதெல்லாம் முட்டாள்தனம்னு நினச்சாலும் ஒரு இனம் புரியாத பயம் எனக்கு இல்லாமல் இல்லை. பயப்படாத, நீ சொன்ன மாதிரி இது ஒரு கல், ஒரு உலோகம், அவ்வளோதான். இந்த உலகம் இந்த இரண்டையும் கொஞ்சம் காஸ்ட்லியாக நினைக்குது. ஏன்னா இந்த தங்கமும் கல்லும் அவ்வளோ சுலபமாக கிடைக்கிறதில்ல. இது எடுக்கவே பல ஆயிரம் செலவாகும். அதனால தான் இந்த காஸ்ட்லி. மற்றபடி இந்த மோதிரத்துக்கோ இதில் உள்ள கல்லுக்கோ உயிரோ உணர்வோ கிடையாது. இது ஒரு ஜடம், அவ்வளோதான். இது நமக்கு தெரிஞ்சால் போதும். இப்போ நான் இதை போட்டுக்க போகிறேன். எனக்கு என்ன ஆகுதுன்னு தான் பார்த்துருவோமே. சாரு அலட்சியமாக சொல்லிக்கொண்டு மோதிரத்தை கைவிரலில் மாட்டிக்கொண்டாள். அவளுக்கென்றே அளந்தெடுத்து செய்த மாதிரி இருந்தது. திலகம் பிரமிப்போடு பார்த்து கொண்டே இருந்தாள். இத்தோட இந்த 4வது பாகம் முடியுது. அடுத்த பாகத்தை நாளைக்கு பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.